தமிழர்கள் அல்ல, ஈழத்தமிழர்களே, இப்போதாவது வாய் திறந்து பேச போகிறீர்களா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அவர் பெரியாரை இழிவுபடுத்தியதை விட, கலைஞரை இழிவுபடுத்தியதை விட, ஈழத்தமிழர்களையும் பிரபாகரனையும் தான் கூடுதலாக இழிவுபடுத்தி இருக்கிறார் என்கிற செய்திக்கான சான்றுகளை நான் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெயலலிதாவை ஆதரிக்கிறார். தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன், நண்பர் சீமான் அவர்களே, நீங்கள் இனி எப்பாடுபட்டாலும் ஒரு நாளும் 1% வாக்கையும் பெற முடியாது. உங்கள் வரலாறு முடிந்து போயிற்று. ஏறத்தாழ கலகலத்து போன கட்டத்திலே தான் இன்றைக்கு அவர் அப்படி தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக பேசுகிறார். நீ பாரதியாருக்குத்தானே விழா எடுத்தீர்கள், பாரதியாரை பற்றி தானே பேச வேண்டும். பாரதியாரை தொட்டுக்கொண்டு பெரியாரை இழிவுபடுத்தியதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். நான் எல்லாவற்றையும் சான்றுகளோடு கேட்கிறேன். யார் தமிழ் தேசியத்தின் முன்னோடி? ஐயா பெரியார் எதிரி, நீங்கள் இவர்தான் முன்னோடி என்று சொல்லுகிறீர்களே. இந்த திராவிடங்க இருக்காங்க பாருங்க, பாரதிய பேசுறாப்படியா, பாரதிய பேசுறாப்படியா. இது பாருங்க, ஒரு பக்கம் பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கோ, பெரியார்னு நம்ம சொன்னீங்கன்னா கோச்சுப்பாங்க. ஈவேரான்னு சொல்லிருங்களேன். எப்படி நீங்கள் பெற சொல்லலாம்? எப்படின்னா எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லுவீங்க? கேள்வி. எங்கள் தலைவரை எப்படி சொல்லுவீங்க? மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா? எங்களை போல தேசிய தலைவர் பிரபாகரன் அது வேண்டாம், தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவீங்களா? பிரபாகரன் தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் நாங்க சொல்றோம், ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன், தமிழை சனியன், தமிழை சனியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க, தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இவன் யாரு? பாப்பான். இவன் யாரு? பாப்பான். இவர் யாரு? தந்தை. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டு மிராண்டி. தமிழனை காட்டு மிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான்டா இருக்கு. தெலுங்கை சனியன், மலையாளத்தை காட்டுமிராண்டி மொழி, கன்னடத்தை காட்டுமிராண்டி மொழி. எப்படி யாராவது சொல்ல முடியும்? சொல்லு. உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவர் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஒருத்தன் இழிவு என்கிறான், ஒருத்தன் சனியன் என்கிறான். யாரு உனக்கானவன் என்று பாரு, யான் தமிழன் என்று பாரு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் தான். பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமமது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திருதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். ஏன் சொல்றான்? இந்த நிமிஷம் வரை தமிழ் சாதியின் அறிவும் கீர்த்தியும் உலகம் எல்லாம் சென்று பரவவில்லை, உலகம் எல்லாம் சென்று சேரவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும், இந்த போன நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்றான் பாருங்க, தமிழின் அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். தமிழின் அறிவொளி இந்த நிமிஷம் வரை மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் சத்தியம் இல்லை, அதுவும் போகட்டும். நாளை வரும் நிமிடம் சத்தியம். என்ன சத்தியம் சொல்றான்? நான் இருக்கிற வரை தமிழை உலகமெங்கும் பரவும்படி செய்வேன், இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள் என்று 1916 ஏப்ரல் 3 சுதேசிமித்திரன் பத்திரிகை எழுதியிருக்கான். இந்த பெயர் நம்பரா?
எப்படி சொல்றான்? உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். பரவ செய்தான் பாரதி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்முகல் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாடிட்டே இருக்கான் பாருங்க, தமிழ்நாடு தமிழ்நாடு. நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். யாரு? எங்க பாட்டன் பாடினதுக்கு முன்னாடி வச்சேன், பின்னாடி வச்சேன். அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு. வெள்ளக்காரன் இருக்கும்போது காட்டிருந்தா கூட போய் தொலைன்னு சொல்லியிருப்பான். அடிமை இந்தியாவில் இருக்காம விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான், கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அடையில இனம் போன சுடுகாட்டுக்கு எங்களைத்தான் அனுப்பிட்டேன். இவர்கள் எல்லாம் தமிழை சனியன், தமிழ் சனியன்ல என்ன இருக்கு என்று கேட்கும் போது ஏதோ பண்ணிக்கலாம்ங்கிறானே பண்ணி என்று பேசுனதற்கு இதுக்கு என்ன கருத்து இருக்கு? இதுக்கு என்ன கருத்து இருக்கு? வேலைக்காரிக்க கூட ஆங்கிலம் பேசு, ஆங்கிலத்திலே படி. இது ஐயா பெரியார். ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியில் விற்றார். தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர்பற்று போனார். யார் பாடுறார்? இந்த கிரிக்கெட், நம்ம கிரிக்கெட். இப்படி தமிழை பாடிய ஒரு திராவிடன் சொல்லு. தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு 40 ஆண்டுகளா பேசி வாரேன் அப்படின்னா யாரு? நானு, எங்க அப்பன், என் பாட்டன், முப்பாட்டன், பரம்பரை காட்டு மிராண்டி. ஊடகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரின மக்கள் காட்டு மிராண்டி. கப்பலிலே வணிகம் செய்யும் போது நான் கட்டு கொண்டு போன கட்டு மரத்தில் பறக்க விட்ட பாய் துணியை கிழித்து உடையாக கட்டி வந்தாண்டா உலக வரலாறு. நீ என்னைய போய் நாகரிகமற்றவன், எப்படி நாகரிகமற்றவன்? நாங்க வந்தாண்டா உங்களுக்கு பல்லு விளக்கி விட்டோம், நாங்க வந்தாண்டா உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டு விட்டோம், நாங்க வந்தாண்டா படிக்க வச்ச. என்னத்தை படிக்க வச்ச? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகஞ்சிதாமணி, கம்பராமாயணம். இதானே இவனை எழுதுனவனை எவன் படிக்க வச்சான்? ஏய், பெண் உரிமை, பெண்ணுமை உரிமை, 300க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் அவளை படிக்க வச்சிருக்காரு. படிக்க வச்சிருக்கார். காப்பியங்கள், காவியங்கள் அத்தனை பெண்மகளையே காப்பிய நாயகியா வச்சு பாடியவன் தமிழன். தமிழ் பெருங்குடி மக்களின் 90 விழுக்காடு குல தெய்வங்கள் பெண் மக்கள். என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள்.